வணக்கம். இந்த பொய்யிலால வீடு கட்டுறது எப்போவுமே ப்ராப்ளம் அப்படிங்கிறத பல வருஷமா பல பேர் சொல்லியும் கேட்காத ஒரு ஜென்மங்கள் உண்டுனாக்க நம்ம மயில் ஃபேமிலி தான். அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழலுக்கு போயிருச்சு. சரவணன் வந்துட்டு ஃப்ராடு குடும்பங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவன் பொண்டாட்டி மேலேயோ, மாமியார் மேலேயோ மரியாதை மாமனார் மேலேயோ மரியாதையே இல்ல. அவங்கள பார்த்தாவே அவனுக்கு ஒரு மாரி வந்துட்டு ஒரு மாரி அருவருப்பா இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான் அவன், இந்த பாரு அது என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உங்க அப்பன் அந்த கடைக்கு வந்தாரு, நான் கொன்னுட்டேன் உன்னைய அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஐய்யய்யோ! குடும்பம் இப்ப போயிருமேடா, நம்ம மானம் போயிருமேடா, நம்ம வாழ்க்கையும் போயிருமேடா அப்படின்னு கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்கலான்னு போகுது. அவங்க அம்மாவை பார்த்து சொல்லலாம், அவங்க அம்மா அப்பா பார்த்து சொல்லலாம் அப்படின்னு போனாங்க. போகும்போது இங்கே சீன் நடக்குது. அவங்க அம்மா வந்து வெளியே நிற்கிறாங்க. பாக்கியத்து வீட்டு வெளியே ஒரு 5, 6 பேர் நிற்கிறாங்க. அதில் ஒரு சுஜாதான்னு ஒரு லேடி வந்து, நீங்கள் உனக்கெல்லாம் மான மரியாதை இல்லையா அப்படின்னு பணம் கேட்குறாங்க. எத்தனை வருஷம் இந்த அடுத்த மாதம் கொடுத்துறேன் சுஜாதான்னு தெருவில் வச்சு கேட்குறது எவ்வளோ பெரிய கொடுமை. அடுத்த மாதம் கொடுத்துறேன், அடுத்த மாதம் கொடுத்துறியா, எப்போ எத்தனை மாதம் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன் நீ. ஊரில் எல்லாம் சொன்னாங்க, அவன் கையில் போன பணமும் இப்போ முதல்ல வாயில் போனதில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் நம்பாமல் கொடுத்துட்டேன். இப்போ கடைசியில் என் செருப்பு தெரிஞ்சு தான் மிச்சம். பணத்தை இப்போ உடனே எண்ணி வைனா, இல்லை இப்போ இல்லை நான் ஒரு மாதத்தில் தரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு ஒடியாந்துருது. ஆட்டோவில் வந்து பார்க்குறதா, இவள் கல்யாணத்துக்கு வாங்குறேன்னு வாங்கினேன். கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு, எப்போ பணத்தை கொடுப்பேன் நீ அப்படின்னு கேட்டால் தான் கொடுத்துறேன் சுஜாதான்னு சொல்லும்போது, நீ போமா உள்ளார, நீ போ மயில் நான் வரேன் அப்படின்னா, ஏன் மானம் போகிறத உன் மக பார்க்கக்கூடாதுன்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவு கேணத்தனமான எவ்வளவு ஈனத்தனமான விஷயம். இந்த மாதிரி தான் பல நேரங்களில் பண்ணிவிட்டு கடைசியில் வேறு வழியே இல்லைங்கும்போது இந்த குடும்பமே செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா. இதெல்லாம் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி வர்றதான். அந்த மாதிரி பாண்டியன் ஸ்டோரில் அப்போக்கப்போ இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியையும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு அதை சொல்கிற விதம் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். மற்றபடி ஓகே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.